வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதை குறித்து மோசே இஸ்ரவேலுக்கு போதிக்கின்றார். முதலாவதாக 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்த உடனே மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் அங்கே உள்ள விக்கிரகங்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று போதிக்கின்றார். 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புக்களை அக்கினியினால் சுட்டரித்து, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி, அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் என்று சொல்கின்றார். பாருங்கள், கானானிய தெய்வங்களுக்கு பெயர்கள் இருந்தன. அந்த பெயர்கள் இயற்கையை சம்பந்தப்படுத்தி இருந்தன. உதாரணமாக பாகால் மழை கடவுள் என்று அழைக்கப்பட்டது. தாகான் என்பது உணவு கடவுளாக கருதப்பட்டது. அஷேரா என்கின்ற பெண் தேவதை செழிப்பை கொண்டு வருகின்ற கடவுளாக எண்ணப்பட்டது. ஆகவே கானானியர்கள் இந்த தெய்வங்களை மழையை பெற்றுக்கொள்வதற்கும், உணவை பெற்றுக்கொள்வதற்கும், செழிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் வணங்கினார்கள், வழிபட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலின் தேவனோ அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் மழையையும் அவர்களுக்கு தேவையான உணவையும் தருவேன் என்றும் அவர்களுக்கு செழிப்பை கொடுப்பேன் என்றும் வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இஸ்ரவேலரோ வெறும் மழை, உணவு, செழிப்பை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரை ஆராதிப்பவர்கள் அல்ல. பாருங்கள், விக்கிரகங்களை வழிபட்ட அந்த கானானியர்கள் தங்கள் கடவுளுக்கு அநேக காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். எதற்காக என்றால், திரும்ப போகும்போது ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக. ஆனால் இஸ்ரவேலோ கர்த்தரை ஒரு விக்கிரகத்தைப் போல நடத்தக்கூடாது, எண்ணக்கூடாது. இஸ்ரவேலின் தேவனுக்கு உயிர் வாழ்வதற்கு காணிக்கைகள் தேவையில்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு தேவையில்லை. அவர் பூமி முழுவதற்கும் தேவனாயிருக்கின்றார். ஒரு நல்ல உணவை கொடுத்தோ, இல்லாவிட்டால் தங்கம் வெள்ளியை கொடுத்தோ, இல்லாவிட்டால் இசை வாசித்து நடனம் ஆடி மயக்கப்படக்கூடிய ஒரு தேவை உள்ள மனிதன் இஸ்ரவேலின் தேவன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் படைத்து அதற்கு அதிகாரியாய் இருக்கின்றவர். இஸ்ரவேலருக்கு கானானை சொந்தமாக கொடுத்தவர் அவர். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில்தான் வாழ வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுத்தார். இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு அவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சித்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தராய் இருக்கின்றார். அவருடைய ஜனங்களிடத்தில் பரிசுத்த வாழ்க்கையை எதிர்பார்த்தார். ஆகவேதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது போல, உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்துகின்றார். அதாவது, அந்த ஜனங்களைப் போல நீங்கள் தேவனை ஆராதிக்காதீர்கள் என்று சொன்னார். நண்பர்களே, இஸ்ரவேலும் சரி, இன்றைக்கு விசுவாசிகளும் சரி, ஆண்டவரை தங்களுடைய எஜமானாகவும் ராஜாவாகவும் கருதுகின்றார்கள். தாங்கள் நினைத்ததை செய்து கொடுக்கும் அடிமையாக அல்ல. நண்பர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை பிதாவாக வர்ணித்து காண்பித்தார். தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்கின்ற இரக்கமுள்ள பிதாவாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவனை வர்ணித்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு அவர் போதித்தார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மோசே இன்னுமாக அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி போட வேண்டும் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது புதிய ஏற்பாடு விக்கிரகங்களை குறித்து நமக்கு போதிக்கின்றது. அதாவது விக்கிரகங்களுக்கு பின்பாக
பேய்கள் இருப்பதை பேசுகின்றது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களை நொறுக்கி போடும்போது பேய்களை முறியடிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாகும். நண்பர்களே, இன்று விசுவாசிகள் மற்ற மதங்களை பின்பற்றும் மக்கள் மத்தியில் வாழுகின்றார்கள். நிச்சயமாக மற்ற மதங்களுடைய காரியங்களை உடைக்கவோ நொறுக்கவோ தேவையில்லை, அது கூடாது. ஆனால் நிச்சயமாக விசுவாசிகள் விக்கிரகங்களிடத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த பேய்களுடைய வல்லமைகளோடு கூட தொடர்ந்து ஆவிக்குரிய போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். அதாவது ஒழுங்காக ஜெப வாழ்க்கையை கடைபிடிக்கின்றார்கள். கர்த்தருடைய வசனத்தை படித்து அதில் தேறுகின்றார்கள். மற்ற சக விசுவாசிகளோடு ஐக்கியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு எப்பொழுதும் கர்த்தரில் நிலைத்திருக்கின்றார்கள். இந்த 12ஆம் அதிகாரத்தில் மோசே போதிக்கும் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்த பிறகு ஆண்டவர் அவர்கள் ஆராதிக்கும்படியாக ஒரு இடத்தை அவர்களுக்கு தெரிந்து கொள்வார் என்று சொல்கின்றார். அந்த இடத்தில்தான் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பின்பு நாம் அறிந்து கொள்ளுகிறது போல எருசலேம் என்பதுதான் தேவன் அவர்களுக்காக தெரிந்து கொண்ட பட்டணம். இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு தங்களுடைய பலிகளை கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கின்றோம். 12ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து என்று மோசே போதிக்கின்றார். 13ஆம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக என்று மோசே போதிக்கின்றார். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இயேசுவே தேவ ஆலயமாய் இருக்கின்றார். அவரே பிரதான ஆசாரியர். அவரே பாவங்களுக்கான பலியாயிருக்கிறார். அவரே பிதாவுக்கு முன்பதாக விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறவராயிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாயிருக்கின்றார். அவர் மூலமாய் பிதாவை நாம் சேருகின்றோம். ஆகவே தேவனிடத்தில் வந்து சேர விசுவாசிகளுக்கு சரியான இடம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றும் விசுவாசிகள் கிறிஸ்துவை தவிர வேற எந்த மனிதனையோ எந்த இடத்தையோ எந்த பொருளையோ அவர்கள் ஆராதிப்பது கிடையாது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.